ஹலோ சார் கேக்குதா சார்? சாரி சார், ஹோம் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கால், இல்லாட்டி நைட் ஸ்டோர் கிடைக்காது, அதனால answer புரிஞ்சுது சார். அதான் ஒரு கால் வந்திருக்குன்னு தான் பேசணும் நீங்க கட் ஆகும்போது. அப்புறம் பாஸ் என்ன சொல்றாரு? பாஸ் தான் பிடிக்க முடியல சார். அவர் தான் கொஞ்சம் அதான் நீங்க அந்த ஸ்பேஸ்ல சொன்ன மாதிரி 2-3 டேஸ் போனதுக்கு அப்புறம் கனெக்ட் ஆகிறேன்னு அவர் ஃப்ரெண்டு சொன்னாரு. வரட்டும் சார். கொஞ்சம் 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 ஃப்ரீயா விடுங்க. நம்ம தலைவன் மட்டும் கொஞ்சம் ஒரு இடத்துல எழுச்சி அடிச்சிருந்தானா ரன்னர் அடிச்சிருக்கலாம். அது கொஞ்சம் ஃபீமேல் ஃபாலோயர்ஸ் ஜாஸ்தியா இருக்கிறதுனால கொஞ்சம் மேல் ஃபாலோயர்ஸை ஃபாலோ பண்ணாம விட்டான். இப்படி வாடா சண்டைக்கு வாடானா வரவே மாட்டேங்கிறான். அந்த டிவி முன்னாடி லைவ் பாக்கும்போது அப்படிதான் சொல்லிட்டே இருந்தோம். அந்த வடிவேல் ஒரு படத்துல வா தலைவா அந்த மாதிரி நாங்க சொல்லிட்டே இருந்தோம். கேளுங்கிற மாதிரி தான் எங்களுக்கும் இருந்தது. ஆக்சுவலா அவன் கேட்கறதுலாம் இருக்கணுமே. அவன் அதாவது இவங்க நிறைய பேருக்கு இவனை புரியவே இல்லை. இவன் வந்து சும்மா ஒருத்தர் பின்னாடி உட்கார்ந்துக்கிட்டு பேசுறாரு, ஒருத்தர் அவன் நச்சுன்னு கேக்குறான். ஆனா அவன் அது கவுண்டர் காமெடியா போகுது, சீரியஸா பேசுறா அப்படின்னா பேச மாட்டேங்கிறான். அதுலயும் கடைசி ஒரு வாரம் இவன் விஜய் சார் மாதிரி பேசுறேன்னு எல்லாரையும் செஞ்சுட்டான். செம்ம டைலாக் என்னன்னா, துப்பாக்கி என் பக்கம் திரும்பிச்சுன்னா சுட்டுருவேன் அப்படின்னு. அது செம சீன். அது நாங்களே அதை சொல்லிட்டே இருந்தோம். அது வந்து கரெக்டா அது அவன் அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரோ என்னாச்சு? எல்லாத்தையும் மியூட் பண்ணிட்டீங்க. டிவிக்கே ப்ரோ. உங்களுக்கு தெரியாம போட்டுருக்கோம் நீங்க. கேக்குதா? நான் பேசுறது கேக்குது சிஸ்டர், நீங்க பேசுங்க. நான் பேசுறது கேக்குது ப்ரோ, எல்லாரும் பேசுங்க. கேக்குது. சுவாதி சிஸ்டர் நீங்க பேசுங்க. அதான் இந்த கன் என் பக்கம் தெரிஞ்சிச்சா அப்படிங்கிறது அது லாஸ்ட் 4 வீக்ஸ்ல அவனுக்கே அது வந்து நல்லா யூஸ் ஆச்சு. அது கரெக்டா இதுவாச்சு. அவன் அந்த ஆடி ஆட்டம் அந்த வாரத்தை அவன் யூஸ் பண்ண விதமே மரண மாசம் யூஸ் பண்ணான். கண்டிப்பா. நீங்க கூட கேட்டீங்களா, டான்ஸ் ஆட வச்சிட்டடா சூப்பர்னு சொல்லி கேட்டீங்களா? அது கூட சூப்பரா இருந்தது. ஐயா அவன் அந்த அயோக்கிய பையன் என் கூடயே தான் நிக்கிறான். யாரா இருக்கும் இன்னொருத்தர் இந்த ஓம் மேல ஆசைதான் பாட்டு சாங்குக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். இவனுக்கு தான் அந்த சாங்கன்னு அவன் என்கிட்ட சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் ஸ்டேஜ்ல ஒரு கட்டத்துல நீங்க உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ஓம் மேல 2 பாப்பா. அப்ப ஆக்சுவலா வந்து இவனுங்க ஏதோ கொரியோ பண்ணி வச்சிருக்கானுங்க. நான் வேற அந்த கண்டஸ்டன்ஸ்ல இருக்க 2 போட்டோ எடுத்துட்டு வந்து நான் வேற ஒண்ணு பிளான் பண்ணியிருந்தேன். திடீர்னு 4 பாப்பா பதறிக்கிட்டு ஓடியாருது. டேய் என்னடா இது சம்பந்தமே நான் போன நடக்குது அப்படின்னு. உங்க ஃபேஸ் ரியாக்ஷன் சூப்பரா இருந்தது சார். இப்போ எனக்கு மாட்டிப்பேன்னு சொல்லி சொன்னீங்களா? அதுல நீங்களும் விஷயம் பண்ண டான்ஸ் அதுவும் எனக்கு ரொம்ப ஹைலைட்டா தெரிஞ்சு சார். அந்த இதுல டான்ஸ் மார்ச்ல ரொம்ப நல்லா இருக்கு. டான்ஸ் ஆடுனது அவன் தான் சார். அவங்க சார் நீங்களும் ஆடுனீங்க சார். நான் இஷ்டத்துக்கு நான் ஆடுனேன். ஆனா ஒண்ணு சார், அது 2 பேரும் கேரி பண்ணது நல்லா இருந்துச்சு. அந்த தேங்க்யூ சார். அவன் அந்த மொத்த வீட்டுக்கும் ஆடினான். அவன் ஒரு ஆள் ஆடல, மொத்த வீட்டுக்கும். யார் ஆடினாலும் அவன் தான் கொரியோ, யார் ஆடினாலும் அவன் தான் முன்னாடி வந்து கேம ஆடி 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 அவன் அசராம ஆடிட்டு இருந்தான். ஒரு பாயிண்ட் அவன் கழுத்து திரும்பிச்சு. அப்புறம் டாக்டர்கிட்ட வரைச்சு மெடிசன் போட்டு திருப்பி சூளுக்கு எடுத்து விட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த ஸ்டண்ட் சீன் பண்ணானுங்க. அது மாசா இருந்தது சார், அந்த ஜம்ப் இதெல்லாம். இந்த ஸ்டண்ட் சீன் பண்ணும்போது என்னென்னமோ யோசிச்சு பயங்கரமா கடைசியில அந்த டைலாக வச்சிருங்கடான்னு டைலாக் சொல்லி, இந்த டைலாக் போய் சொல்றீங்கடான்னு கேமரால போய் சொல்லிட்டோம். இல்ல நீ டைரக்டா பண்ணனா தப்பா போயிடும். அப்புறம் அதாவது இந்த மாதிரி தான் இருக்கணும்னு நாங்க வந்து சொன்னோம். ஆனா அவங்களுக்கு அந்த பிஜிஎம் அது இதெல்லாம் போட்டு இவங்களும் சும்மா மெரிட்டா மாத்தி விட்டாங்க. அதான் நீங்க அப்ரிஷியேட் பண்ற அளவுக்கு கூட ஹோஸ்ட் அப்ரிஷியேட் பண்ணல சார். அது பண்ணியிருந்தா கூட அந்த பையனுக்கு சந்தோஷமா இருந்திருக்கும். ஆனா ஆக்சுவலா அவன் ஸ்டேஜ் யார் ஃபினாலே வந்தா, ஸ்டேஜ் அவன் தான் கலக்குன்னு கலக்கலாம். எனக்கு டெலிகாஸ்ட்ல எவ்வளவு வந்துச்சுன்னு தெரியல. ஸ்டேஜ்ல அவனும் அவங்க அப்பா வந்து ஷோவே ஸ்டீல் பண்ணாங்க. நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. ஆனா ஹோஸ்ட் வந்து அதாவது வருவா ஒரு நாள் வரும்பொழுதுதான் விஷால் யாருன்னு தெரிய வரும்.
தேங்க்யூ அந்த சார். ஒரு அதுக்குதான் சார் நாளுக்காக எல்லாரும் தான் சார் வெயிட் நாங்களும் பண்ணிட்டு வெயிட் இருக்கோம். பண்ணிட்டே இருக்கோம். இந்த ஒரு நாள்னு காத்துட்டே இருக்கோம். வாங்கின சீக்கிரமா அடிக்கெல்லாம் ஏங்க பலன் அது மட்டும்தான். அவன் அதான் நான் யாரோ ஒருத்தங்க எந்த ஃபேண்டாம்ல பேசணும்னு தெரில, பேசிட்டு இருக்கும்போது வந்துட்டாங்க விஷால். ஆக்சுவலாக எனக்கு வந்து ஒருத்தங்க பேசும்போது எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. நேற்று நாங்கள் உட்காந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பேர் சொல்ல விரும்பல, இங்கே இந்த ஸ்பேஸில் அதிகமாக ஒரு பர்டிகுலர் கண்டஸ்டன்டோடைய ஹார்ட் கோர் ஃபேன் ஒரு லேடி அவங்க வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது விஷால்னு சொன்னோன்னே, பா உங்களுக்குலாம் ஒரு நியாயம் வேணாமாப்பான்னு சொல்லி எனக்கு செம்ம காண்டாயிடுச்சு. அப்படியே கொஞ்சம் நேரம் மேலே இப்படி மேலே பார்த்தேன். பார்த்தேன் சார், நீங்க ஒரு ட்வீட் போட்டிருந்தீங்களா, அந்த லேடி தானே சார் டாம்? அத பத்தி தான் கேட்க வந்தேன். என்ன அவங்களுக்கு உடனே ஏன் சார் இதே கேட்டான், ஆனா செஞ்சிடலாமா? டேய் நோ, அதெல்லாம் நோ, அதெல்லாம் தப்பு. அந்த அம்மா பண்ணதே தப்புன்றேன், நீங்க அந்த அம்மா பண்ணலான்றீங்க, அது அதை விட தப்பு, பேசாம இருக்கடான்னு. அதுக்கு ஒரு என்னதான் இருந்தாலும் ஃபேமிலி அது இதுன்னு ஒரு ஸ்டேஜ் டக்காரம்னு வேணாம். ஒரு 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 அங்க அவங்க அம்மா அப்பா இத்தனை பேர் இருக்காங்க சார். இல்ல அவ்வளோ யாரு சார் கேட்டா செஞ்சிடலாமான்னு யாரு கேட்டா சார்? இல்ல ஜெஃபா? ஓகே. இல்ல அந்த அந்த கமெண்ட் போஸ்ட் பாஸ் எதுவுமே அதுக்கு பண்ணவங்க சொல்லவே இல்லையா சார்? ஜஸ்ட் எங்களோட ஒரு அங்க அங்க ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அது ஒரு ஒரு வித்தியாசம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, கேவலமா பேசுறதுக்கு இப்படி ஒரு வன்மமா யாராச்சும் 10 விட்டுருங்க, ஃபினாலேல யாராச்சும் வன்மமா எக்ஸ்பிரஸ் அதுதான் பண்ணுவாங்களா? எங்களுக்கு கஷ்டமா இருந்தது. இதுக்கு முன்னாடி அவங்க அரேஞ்ச் பண்ணிட்டு போய் கிளாப் பண்ணது அதெல்லாம் ஓகே ஃபைன். ஏன்னா அது அவங்களோட ஃபேவரட்காக பண்றாங்க, தட் இஸ் ஃபைன். பட் இன்னொருத்தர புட் டவுன் பண்ணணும்னு பிளான் பண்ணி போனதெல்லாம் வந்து ரொம்ப வந்து டூ மச்சா அது ஃபீல் நிக்கல, ஆகுது. அது நிக்கல. அதனாலதான் நான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டேன், நீங்க யார் நினைச்சீங்களோ அவங்க வர்றதுக்கு வராது, இறைவன் என்ன வழி பண்ணா, நீ யார வேணான்னு நினைக்கிறியோ அப்பதான் இறைவன் அவன் கூட வந்து நிற்பான். அவன் தான் விஷால். கண்டிப்பா சார், கண்டிப்பா. நாங்க அதுதான் சொல்லிட்டே இருப்போம், நம்ம பாசிட்டிவா ப்ராசஸ் சார் பண்ணிட்டே ஒரு இருக்கோம். சார் ஒரே ஒரு கொஸ்டின். அங்க வந்து விஷால் வீட்ல இருக்க போது அந்த 5 மெம்பர்ஸ் வீட்ல ஆமா. இருப்பாங்கல்ல, அப்ப வந்து கரெக்டா விஷாலுக்கு மட்டும் கிளாப்ஸே இல்லாத மாதிரி இருந்தது. அது பர்பஸ்ஃபுல்லா கட் பண்ணாங்களா இல்ல வந்து எப்படி அது? இல்ல ஆக்சுவலா வந்து எந்த கிளாப்புமே வந்து இதுல இல்ல, லைவ்ல இல்ல. லைவ்ல அந்த கிளாப் இல்லை, அது எல்லாமே வந்து டிஜிட்டல் கிளாப்ஸ் தான். அதுல பர்பஸா விஷாலுக்கு வரும்போது ஒண்ணு எடிட்ல இன்சர்ட் பண்ண விட்டுருப்பாங்க, அப்படி இல்லைன்னா பர்பஸா ரிமூவ் பண்ணிருக்கணும். ஓஹோ, ஓகே ஓகே சார். சார் அதுவும் ரவி இல்லாம சார், ஒண்ணே ஒண்ணு, நாங்க பார்க்கும்போது விஷால வந்து விஜய் சார் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி இருந்துச்சு இந்த ஃபினாலே ஃபுல்லா. ஆமா, மத்த 5 பேரோட லைவ்லயும் உங்களுக்கு அப்படிதான் இருந்ததா இல்ல லைவ்ல எப்படி? ரொம்ப கம்ஃபர்டபுள். ரொம்ப லைவ்ல இன்னும் ஜாலியா பண்ணிட்டு இருந்தான். அவன் வந்து வேற லெவல்ல ஒன்று வைப் பண்ணிட்டு இருந்தான் லைவ்ல. ஆக்சுவலா அதான் சொல்றேனே, விஷால இவங்க சார் ரெண்டு பேரும் இப்ப அவ்வளவு பேசுற முத்து பேசவே இல்லை. விஷால் தான் ஸ்டேஜே ஹோல்ட் பண்ணா, அவனை விட அவங்க அப்பா பயங்கரமா ஹோல்ட் பண்ணாரு. அதான் வீட்டுக்குள்ள இருக்கும் போதும் ஊட்டி விடும் போதும் சரி, கிஸ் பண்ணும் போதும் சரி, ரொம்ப எல்லாமே ரொம்ப ஹோல்சமா இருந்தது. அவங்க 2 பேருக்கும் நல்லா இருந்தது. ஆக்சுவலி வந்து அவ எது செஞ்சாலும் எப்படி சொல்றதுங்க, மாசா ஃபீலா செய்வான். அது வந்து அது அவன் ஸ்டைல். அது சார் நீங்க வந்து வீட்ல இருக்க போது சொல்லிருப்பீங்க, நீங்க 4 பேரும் ஒரு விதம், ஆனால் வந்து இவன் ஒரு தனி விதம், ஒரு ஸ்டன்னர்ன்னு சொல்லுவீங்க. அது ஆக்சுவலா எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ முன்னாடி எப்படி இருந்தது? இப்ப நீங்க ஒரு 15 நாள் கிட்ட இப்ப போயிருக்கீங்க. சோ அப்ப எப்படி உங்களுக்கு சேஞ்ச் நான் ஆயிருக்கு சார்? போகும்போது அவன்கிட்ட ஒன்னே ஒன்று சொன்னேன், நீ என்டர்டைனர்ரா, நீ தரோடு என்டர்டைனர், இந்த சீசன் அடிச்சு விளையாடுன்னு. இப்போ நான் நினைச்ச அந்த பிளேயர் திருப்பி போகும்போது அங்க இருக்கான். முதல்ல அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இந்த சீன் வந்துச்சான்னு தெரியல. நான் போன உடனே எல்லார பத்தியும் பேசி முடிச்சுட்டு, அது வந்துச்சு அதெல்லாம் சார். முடிச்சுட்டு, எல்லாம் முடிஞ்சோடனே அப்புறம் ஈவினிங் மேல ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு டி ஷர்ட்டை மாற்றிட்டு திரும்பி வரும்பொழுது எனக்கு அவன் வந்து உடஞ்சு போயிருக்கான் போல. இது எனக்கு இந்த மேட்ரு தெரியாது. வரிசையா வர்றவங்க எல்லாம் அடிக்கிறாங்க போல, அடி வாங்கிக்கிட்டே இருந்திருக்கான் போல, எல்லாம் அடிச்சிட்டு இருந்தாங்க. வரிசையா ஆமா. வாங்கியிருக்கான் போல. என்கிட்ட அதை சொல்லவும் இல்லை. அவன் திடீர்னு வந்து எனக்கு எனக்கு என்னமோ இதா இருக்கு, ஒரு மாதிரி எங்க அப்பாவை பார்க்கணும் போல், ஐ மீன் எங்க அப்பா இப்ப இங்க இருந்தா நல்லா இருந்திருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது, நான் உங்களை ஒருத்தர ஹக் பண்ணிக்கிட்டுமான்னு வந்து ஹக் பண்ணிக்கிட்டான் ஒடியாந்து. ஓ, அதெல்லாம் வரல சார். அதெல்லாம் லைவ்ல கூட வரல. அவன் எதுக்கு பண்ணான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவனை உடைச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு நான் வந்து சிம்பிளா என்ன சொல்லிட்டு போயிட்டேன்னா,
இந்த பாரு இந்த மாதிரி மேட்ரு அந்த மாதிரி மேட்ருன்னா சில பேர் பேசுவாங்க. இல்லை காது விட்டே கேட்காத, இதெல்லாம் நான் நம்பவும் மாட்டேன், நான் எடுத்துக்கவும் மாட்டேன், நீ பாட்டு அதை விட்டுரு. பட் இன்னொரு சில கீர்த்தனம்லாம் பண்ணல, அதெல்லாம் ஒழுங்கா ப்ராப்பர் க்ளோஷர் கொடுத்துரு. அதாவது அப்படி பண்ணியிருக்க கூடாது. நெஹா வந்தபோது பேசினதை விட நீ போய் அதுக்கு ப்ராப்பரா, இன்னும் அந்த பொண்ணுக்கு புரிஞ்சுதா இல்லையான்னு தெரியல, அதை மட்டும் ப்ராப்பரா க்ளோஷர் கொடுத்துரு அப்படின்றத மட்டும் சொன்னேன். அதை ஸ்மார்ட்டா இன்டெலிஜென்ட்டா வீக்கெண்ட் டாஸ்க்ல வீக்கெண்ட் இதுல விஜய் சேதுபதி சார்லயே வச்சு அழகா க்ளோஸ் பண்ணிட்டான். அதுல அவன் கெத்து, அவன் அதுலயும் பண்ணிட்டான். சௌந்தர்யாக்கும் ஒரு மாதிரி புரிய வச்சுட்டான். அத இன்னொரு இது வந்து அது என்ன சொல்றது, ஐயோ என்னமோ ஏதோ இதை மட்டும் சொல்லிட்டு விட்டேன். எனக்கு தெரியாது, நான் கூட்டிட்டு வந்த கூட்டம் குலே பகவாலி கூட்டம்னு எனக்கே தெரியாது. அதுங்க ஒன்னொன்னும் ஒவ்வொன்னும் அதுவும் தர்ஷா இருக்காளே சப்பா, ஏமா உனக்கு பிளான சொன்னாலும் புரியாது, எழுதி கொடுத்தாலும் பேச வராது. ஆனா இனி அனுப்பிட்டாங்க. ஐயோ, அந்த பொண்ணு விஷால செய்தா, விஷால் இந்த பொண்ணை செய்யறானே தெரியல, டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு. இது வந்து போய் அதோட வன்மத்தை காட்டுறேன்னு விஷால் கிட்ட போய் இது பேச அதை பேச இதை பேச, கடைசியா அவன் என்கிட்ட சொன்னது என்னன்னா சாட்சி தான் பேசணும்னு தான் அவன் ரொம்ப உடைச்சு போயிட்டான். அவன் வந்து ஆமா தங்கச்சின்னு சொல்லிட்டு இப்படி, ஏன்னா அவங்க தங்கச்சியா அவர் ஃபீல் பண்றாரு. அப்போ தங்கச்சி இப்படி சொன்ன உடனே ரொம்பவே அழுக கண்ணு அப்பவே பார்த்தோம் நாங்க லைவ்ல. இதெல்லாம் எனக்கு பின்னாடிதான் தெரிய இருந்தது. அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறம் அடுத்த நாள் காலையில நினைக்கிறேன், அடுத்த நாள் காலையா இதை உடஞ்சேக்க அடுத்த நாள் காலை நான் வந்துட்டு ஆக்சுவலா வந்து பேசினதே வியாழக்கிழமை நைட்டு தான். அவன்கிட்ட தம்பி இதெல்லாம் விட்டுரு, அந்த எல்லாரும் ஏன்னா அந்த ஒரு இன்டர்வியூ பார்த்து அந்த இன்டர்வியூட இம்பாக்ட்ல எல்லாரும் உள்ள வர்றவங்க எல்லாம் ஏதோ நியாயம் கேட்கற மாதிரி ஒண்ணு சொல்லி லைவ்ல வந்துச்சு சார். இந்த பெட் மேல பேசிட்டு இருந்தீங்களா? அதானே சார்? அதுதான். நீ அத மனசுல எல்லாம் எடுத்துக்காத. நான் சொல்றேன், என்ன பொறுத்த வரைக்கும் அது உன் தப்பு இல்ல. அது இந்த இடம் ஒண்ணு பண்ணும். அத பண்ணும் பொழுது அந்த இடத்துல 2 பேருமே அந்த ஒரு விஷயத்துக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனா ஒருத்தங்க வெளியில போனதுக்கு அப்புறம் அத பேசுறது நாகரிகம் கிடையாது. அதாவது எது எப்படி இருந்தாலும் அந்த பொண்ணு நடிகன் சொன்னது தப்பு, அப்படி சொல்லியிருக்க கூடாது. அந்த பொண்ணு நடிகன் சொன்னதுக்கு அப்புறம் வெளியில என்ன மாதிரி புரியும்னா அப்படிதான் புரியும். அது அப்படி புரிஞ்சிருக்க கூடாது. அதனாலதான் அந்த பொண்ணு வந்து அப்படின்னு நான் உடனே சொல்லிட்டேன், இது ப்ரோமோ கான்டென்ட் தெரியுமா, நான் இந்த வாரம் டிராமா பண்ணாதன்னு சொன்னீங்க. அதான் அந்த பொடி நானும் பார்த்தேனே உங்க டிராமா. ஏமா நான் வந்ததுல இருந்து அதாமா பண்ணிட்டு இருக்கேன், நான் என்னமா பண்றேன், நான் டிராமா. நீங்க செமையா பேசுனீங்க சார் அப்ப அந்த காலையில டைம்ல. அது வேற எங்களுக்கு என்னன்னா, உங்ககிட்ட இருக்க போது வந்து ஒரு மாதிரி அங்க விஷால் உள்ள வராங்கன்னு தெரிஞ்சோடனே இன்னொரு மாதிரி கனெக்ட் மாறிச்சு. எனக்கு அதெல்லாம் பாருங்க எங்களுக்கு சிரிப்பீங்க. நான் ஃபர்ஸ்ட் பாத்துட்டேங்க. ஐ won't let you down டா. அதத்தான் நானும் சொல்றேன். ஒன்னால அவனை ஒண்ணும் பண்ண முடியாது. முழுசா லெட் டவுன் பண்ணதே அவங்க தான் சார். இல்ல சார், அவங்க உங்ககிட்ட நான் வந்து இது மாதிரி விஷால் உன்னை நான் லெட் டவுன் பண்ணலடா அப்படின்னாங்க சார். விஷால் கிட்ட உங்ககிட்ட சண்டை நடந்தப்போ. ஆனா அவங்க போற வரைக்குமே எல்லாத்துக்குமே கேமரால பதிவு பண்ணிட்டே இருந்தாங்க சார். அதுவும் இன்கேஸ் விஷால் வந்து அந்த டாஸ்க் முன்னாடி நடக்கும் போது கூட சரி. அப்படி சொல்லாதீங்க ப்ரோ இருங்க சார். என்ன நடந்ததுன்னா, அவங்க வந்து விஷால்கிட்ட பேசவே விடாம அவங்க என்ன ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாங்களோ அது எல்லாத்தையும் சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க சார். அதுக்கப்புறம் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்களா இல்லையான்னு சொல்லி 2 நாள் கம்முன்னு இருந்தாங்க. ராணாவும் மஞ்சரும் எப்போ உள்ள என்டர் ஆனாங்களோ அவங்க கிட்ட போய் செக் பண்றாங்க, நான் பண்ணதெல்லாம் கரெக்டா வெளில இருந்துருச்சாடா, எல்லாம் ஓகேவாடான்னு செக் பண்ணிட்டு மஞ்சரிட்டையும் போய் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே உட்காந்து செம பதிவு பண்றாங்க. அவன் அப்படி ஆளு இப்படி பண்ணிட்டான், இவங்களோட லவ் இருக்கு, என்னென்னமோ பேசிட்டாங்க சார். அந்த லாஸ்ட் டே மட்டும் ஃபுல் பதிவு பண்ணிட்டு வந்துட்டாங்க. நான் ஒண்ணுதான் சொன்னேன். நான் என்ன சொன்னேன்னா, கண்ணா நான் மாதிரி அவங்க கூட பேசி எனக்கு அப்படிதான் வந்துச்சப்ப. கண்ணா நம்ம ட்ராக்ல இது இருக்கா அப்படின்னா, சார் அப்படின்னா இல்லைன்னா அதை பத்தி கண்டுக்காத. ஏன்னா அது வந்ததுக்கு அட்லீஸ்ட் 4 ப்ரோமோலையாவது ட்ரை பண்ணது, 1 நான் கொடுத்துட்டேன், 3 அதுவே எடுத்துக்கோ பேசாம விட்டுருட்டேன். அதுவே எடுத்துக்கோ பேசாம விட்டுரு. ஏன்னா இத பேசுறவங்களுக்கும் அடி விடும் வெளியில, அது அவங்களுக்கே தெரியும். பேசாம விட்டுரு, நீ எதுவும் பேசாதடா அப்படின்னு. அவனுக்கு அப்போ ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு புரியல. அதுக்கப்புறம் மஞ்சரி வந்து என்ன பண்ணாங்க, இவங்க போய் மஞ்சரி கிட்ட கேக்குறாங்களா, நான் அவர் இப்படி பேசினாரு, நான் லெஃப்ட் ரைட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு. யாரு நீ லெஃப்ட் ரைட்டு? நான் மனசுக்குள்ள நினைச்சிட்டேன். அதுக்கப்புறம்
அந்த பொண்ணு நொன்னான்னு அடைய சுட்டிட்டு வந்து ஊட்டி விடுது, அதை கொண்டு வந்து ஊட்டி விடுது. ஏன்னா அடுத்த நாள்ல இருந்து இந்த பொண்ணை நான் ஏதாவது டேமேஜ் பண்ணி பேசிட போறேன்னு நான் அந்த பொண்ணுகிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், கண்ணு நீ நல்லா புரிஞ்சுக்கோ, நமக்கு இந்த கெட்ட பேரு நல்ல பேரு அந்த பேரு இந்த பேரு இதெல்லாம் யோசிக்காத ஒரு ஆளு. சரட்டு முரட்டுன்னு பேசினேன்னா 3 புறமும் நான் தான் வருவேன். நல்லா பேசிக்கோ, கேமரா மத்தவங்க பக்கம் போகணும்னு நினைக்கிறேன். நீ மறுபடியும் என்ன நோண்டுனா நல்லா இருக்காது. எனக்கு அவசியம் இல்ல சார், மாசா பேசிட்டீங்க சார். நீங்க ஒன்னே கரெக்டா ஒண்ணு கேட்டுட்டீங்க. பின்னால இருக்கும்போது விஷால் வந்து அந்த கேட் வச்சு அது பேர் என்ன கண்ணாடி டோர் ஆளுக்கு போற கண்ணாடி டோர் பக்கத்துல வந்து பேசிட்டு இருந்தா, இந்த மாதிரி மஞ்சரி வந்து திருப்பி அவங்கள வந்து எப்படியோ ஃபைனல்ஸ் வந்துட்டீங்க அது மாதிரி ஒரு இலக்காரமா பேசுற மாதிரி சொன்னாரு. அப்படிதான் சொன்னாங்களா? அதுக்கு மஞ்சரிக்கு நான் ஒன்னு கவுண்டர் கொடுத்தேன்ல, முத்துவ பேச தைரியம் இல்ல, சும்மா இருக்கிறவனால குத்திக்கிட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? உன் வீரத்துக்கு அது வரல நினைக்கிறேன். எங்களுக்கு இது மட்டும் தான் காமிச்சிருக்காங்க. அந்த சேனல்ல என்ன வரும் வராதுன்னு எனக்கு தெரியும் சார். அதனாலதான் நீங்க பாருங்களேன், அந்த வீட்டுல ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்ன செஞ்சாங்க, செகண்ட் ஹாஃப் அந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாம் நான் தேடி தேடி செஞ்சேன். ஏன்னா கேமரால இந்த தடவை போட மாட்டாங்க இந்த வாரம், ஏன்னா அவங்க வந்து பொங்கல் கொண்டாடுறாங்களாம். அதனாலதான் எப்படி கொண்டாடுவீங்க பாருங்கடா. ஏன்டா நான் வீட்டுக்குள்ளேயே வரலன்ற என்னைய போய் கேம் ஆடுன்னு சொல்லிட்டு, நான் இத்தனைக்கும் இவங்க என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, விஷாலோ இல்ல மத்தவங்களோ யாரையோ மண்டிய கழுவன்னு நினைச்சாங்க. நான் போய் விஷாலே மாசா பண்ணு, என்டர்டைன்மெண்ட் ஃபுல் கேரண்டி பண்ணு, சீனா பண்ணு, நாம தான் ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் நானு. இவங்க எதிர்பார்க்காத ட்விஸ்ட் என்னன்னா, என்ன இவன் நாம் நினைத்ததை எதையுமே செய்ய மாட்டேங்கிறானேன்னு பார்த்துட்டு மஞ்சரி நேரா வந்து மஞ்ச் அப்படின்னு அந்த பொண்ணு எப்படா இவனை தூக்குறதுன்னு வேலை பார்த்துட்டு இருக்கு. இன்னொரு பொண்ணு இவன் நான் சொன்னேன், இங்க பாரு நீ எப்படியும் பேசி ஆக்சுவலா எனக்கு பையன் எனக்கு எங்க மாஸ்க் காமிச்சானா, ஃபர்ஸ்ட் இது எடுக்கும் போது கண்ணை காமிச்சிட்டான் போல, செகண்ட் இது இருக்கும் போது அதாவது அந்த 2வது இது ஓடுறேன்றதுக்கு ரெடி ஆயிட்டான், மறுபடியும் கண்ணை காமிச்சோம் போகல, 3வது நீங்க காமிச்சீங்களா சார்? கண்ணை கொன்றுவன்ட்டேன். இங்க பாரு நீ திரும்பி உள்ள வரலன்னா என் மொத்த உசுரும் போயிடும், அதெல்லாம் பண்ணாதடா அப்படின்னு. 3வதுக்கு அவன் கூட்டு போய் எனக்கு ஒரு மேட்ரு சொன்னான், மைக்கெல்லாம் மறைச்சு வச்சு பேசிக்கிட்டான். ஓ இது வேற லெவல். ஆனா அவன் எனக்கே சர்ப்ரைஸ் கொடுத்தது என்னன்னா, நான் சொன்னா போக விட மாட்டேன்ட்டு போயிட்டு முடிச்சுட்டு அவன் தெரியல லைவ்ல வந்துச்சான்னு தெரியல, கடைசி அது வரைக்கும் நான் ஒரு பயங்கரமான பதட்டத்துல இருந்தேன். அப்ப அவன் காமிச்சதுதான் மாஸ். அதாவது இவனுங்க 2 பேரும் என்னமோ எனக்கு தெரியும் அந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியும். ஆனா என்னன்னா சார், அவங்க பிளான் பண்ணாங்க இதுல போனா டஃப்னு சொல்லி பண்ணலான்னு பிளான் பண்ணாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க வந்து எதுலயோ எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தீங்க ஆல்ரெடி, நாங்க வீடியோ கூட கட் பண்ணி போட்டிருந்தோம். அச்சாம் வச்சு முடிச்சுட்டு அதாவது ஆக்சுவலா என்னன்னா உண்மையிலேயே சொல்லணும்னா, ரயானோ முத்துவோ பண்ணது மாசு இல்ல, அந்த மாசை இவன் பண்ணுவான்னு எவனுமே நினைக்காம இருந்தீங்க பாருங்க, அதான்டா மாசு. அதான் 25 செகண்ட் 60 மீட்டர் 3 பொட்டி வச்சு சரளமா செஞ்சு விட்டான். செஞ்சதுக்கு அப்புறம் விஷால் சார் விஷால் அண்ணா ஓடுனாங்கல்ல, அப்ப பாக்குறோம் ஒருத்தர் ஃபேஸா காட்டுறாங்க, நீங்க இருக்கீங்க, நீங்க உங்க மேல சீரியஸா இருக்கு, அங்க ஒருத்தர் ரஞ்சித் சார் வா வா வான்னு கத்துறாரு, உங்க முகத்துல அப்படியே இருக்கு. அவர் கரெக்டா உள்ள வந்த போது அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரீ ஆஃப் பிரஷர் மாதிரி இருந்தீங்க எல்லாரும். ஐயோ ஆக்சுவலா வந்து என்னன்னா இவன் செய்வான்றதுல இருக்கிற நம்பிக்கையை விட அதுக்கு சின்சியரா செஞ்சான். அது சும்மா அதான் சார், கேமரா ஒருத்தவங்களுக்கு ஃபோக்கஸ் வச்சாங்க, அவங்கள ஒருத்தவங்களை தவிர அத்தனை பேர் விஷால் வந்துடணும் அப்படின்னு வேண்டிட்டாங்க, ஒருத்தர் மட்டும் ஏனா வந்தான்னு வேண்டிட்டாங்க. நான் கடைசியா மஞ்சரி கட்ச நக்கல் அப்படிதான். என்னன்னா, இந்த கேம் விஷாலுக்கும் அருணுக்கும் முடிஞ்சதுன்னு சொன்னது நீங்க தானே அப்படின்னாங்க. ஆமா வை அப்படின்னாங்க. இல்ல அந்த வாரம் தான் நீங்க எலிமினேட் ஆனீங்க அப்படின்ட்டு போயிட்டாங்க. மஞ்சரிக்கு அகைன்ஸ்டா ஆனந்திக்கு அகைன்ஸ்டா எல்லாம் பேசினா போட மாட்டாங்க. ஆனா மஞ்சரிக்கு ஆனந்திக்கு அகைன்ஸ்டா நான் அங்க போடலன்னா வேற எங்க போடுறது? இவங்க வந்து வெளியில போயிட்டு இவங்க சொல்லுவாங்களாம் அந்த பிளேயர் விளையாடவே இல்லைன்னு, இவங்க சொன்னோன்னு எழுதிப்பாங்களாம். ஏமா அவன் அதுக்காக போய் தமிழ் பண்ணிட்டு கிளாஸா படிச்சுட்டு வரணும். இந்த ஷோக்கு தேவை ஒரு ஷோவை கிளாம்டா வச்சிருக்கிற என்டர்டைனர். அது என்ன லெவல் அந்த வீட்டுலங்க, அந்த வீட்டுல
அவன் நல்லா இருக்கு இல்ல ஒருத்தர் பசியில விட மாட்டான். ஓடி 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 சாப்பாடு போடுவான். அடுத்து அவங்க அது யாரா வேணா இருக்கட்டும், அது அவங்க கூட சண்டை போட்டவனாவே இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அவங்க ரெண்டாவது யார் கூடயும் சீரியஸாவும் சண்டை போட மாட்டான். அதான் சொல்ல வந்தேன். யாரையுமே ரொம்ப லெட் டவுன் பண்ணல, புட் டவுன் பண்ணல சார் அவன். அர்ணவ் அவ்வளவு பேசினா அடுத்த நாள் அர்ணவுக்கு ஏதோ ஒண்ணு இவன் போய் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தா பார்த்துட்டு நான் அவனை பார்த்தேன். இதெல்லாம் இந்த கேமரா போடாதுடா, கேமரா வேற பக்கம் தான் இருந்திருக்கும், இருந்தாலும் இதாண்டா நீ அப்படின்ட்டு போயிட்டேன். அதான் அவன் சார். அங்க எல்லாத்துக்குமே அவர் ஊட்டுறாப்படி. ஆனால் வந்து கேர்ள்ஸுக்கு ஊட்டினா மட்டும் கேமரா ரொம்ப போக்கஸ் வைக்குது. ஜென்ஸுக்கு எல்லாம் ஊட்ட போது போக்கஸே வைக்க மாட்டேங்குதுங்க சார். சொன்னதுதாங்க. அதாவது என்ன, நான் அதை வந்து கமெண்டாவும் சொல்லியிருப்பேன். விஷாலு, பொண்ணுங்க விஷயத்துலன்னு சொல்ற இத்தனை பேர் பொண்ணுங்க விஷயம்னு சொல்லும் பொழுது அந்த விஷயத்துல ஈடுபட்ட அந்த பொண்ணுங்கள்லாம் வெளில போயிட்டாங்க. ஏன் நீ உள்ள இருக்கன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்தியா? ஏன்னா வெளியில இருக்கிறதும் பொண்ணுங்க தான், அதுங்களுக்கு தெரியும். நீ பேசாம வேலையை பாருன்ட்டேன். இங்க ஒருத்தனுங்க உன்னைய ஃபோக்கஸ் பண்ணா நீ அதுலதான்டா மாசு. அதனால உன் மாசு இதுதான். நீ என்ன நினைக்கிறியோ அதை பண்ணு. ஆனா நீ நினைக்கிறதுல நினைப்புல தப்பா ஏதாவது வச்சுட்டு பண்ணனா அது உனக்கு ரிவர்ஸ் ஆயிடும். மத்தபடி நீ அதை இவன் சொல்றான் அவன் சொல்றான் அதுக்கு உடையறான் இதுக்கு உடையறான். சாச்சனா எனக்கெல்லாம் வந்து ஆக்சுவலா என் பர்சனலா கேட்டா எனக்கெல்லாம் சாச்சனா வந்து சுத்தி இருக்கிறவங்களுடைய வெறுப்ப விஷாலுக்கு சம்பாரிச்சு கொடுத்துட்டு இருந்தது தான் ஜாஸ்தி ஆக்சுவலா. எனக்கு அதை பண்ண ஆனா நம்ம ஒருத்தங்க ரொம்ப பாண்டடா பழகிறவங்க போய் நம்ம பேசக்கூடாது, அதனால நான் நகர்ந்துட்டேன். பட் ஆனா இந்த அன்ஷிதா சுனிதா மத்தவங்களுக்கு எல்லாம் பயங்கர கோவம். நாங்க ஒண்ணு பண்ணிருப்போம், அது பாத்தீங்களான்னு தெரியல. இவன் திடீர்னு சரக்கு அடிச்சுட்டு ஓட்டு பார்த்தோம் கட் பண்ணி போட்டிருந்தேன். நீங்க கூட அந்த ஸ்டோர் ரூம் பக்கத்துல இருக்க கேமரா நடந்தது தானே? எல்லாம் முடிஞ்சு போச்சு, மூடிட்டு போய் தூங்குன்னு பிக் பாஸ் டீம் சொல்லுவாங்கன்னு சொன்னார்ல, அதானே சார்? அப்ப வந்து ரொம்ப ஜாலியா போயிட்டு இருக்கேன். அப்ப திடீர்னு இந்த பொண்ணு வந்து வா இப்பவே வா தூங்க போனோம் வா 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 வான்னும் போது அன்ஷிதா கடுப்பாயிடுச்சு. நீ போய் தூங்கு, அவன் வருவான்னு சொல்லியாச்சு, அவ கேட்க மாட்டேன்ட்டு அவன் ஒண்ணு பண்ண. இவனும் வந்து இம்பேலன்ஸா அந்த சிச்சுவேஷன் அவன் தடுமாறுறான். தங்கச்சி அந்த பக்கம் போறதா இந்த பக்கம் போறதான்னு ஒரு குழப்பம். ஆக்சுவலா அவங்க இந்த வீட்டை மிஸ் பண்ண போற செரிஷ். அந்த பொண்ணு வாரத்துக்கு 3 தடவை வந்து செக் இன் செக் அவுட் பண்ணிட்டு இருக்கு. இந்த பொண்ணு அந்த மாதிரி அவனும் அவன் ஒன்ஸ் ஃபார் ஆல் அவன் மொமெண்ட்டை லீவ் பண்ணிட்டு இருக்கான். பட் ஆனா அதான் சார் அந்த பொண்ணுட்டு ஒரு கன்ஃபியூஷனே. அண்ணாங்குது பக்கத்துல, அண்ணாங்க ஒரு தோல் மேல படுத்து தூங்கணும், அவன் என்ன பொண்ணு மாதிரின்றான். ஆனா குத்துறது மட்டும் இருக்குல்ல, அதிகமா குத்துறது அந்த பொண்ணு தான் குத்துது சார். ஐயோ எனக்கெல்லாம் இன்னைக்கு சொல்லலாம், முந்தானே சொல்லியிருந்தானா சபை நாகரிகமோட ஒரு யோசிச்சு பேசணும். எனக்கெல்லாம் ஐயோ எனக்கு அந்த பொண்ணு பண்ணதெல்லாம் பார்த்தா இவன் பேரை கெடுக்கிறதுக்குன்னே அந்த பொண்ணு அது ஒண்ணு பேசிச்சு பாருங்களேன். எனக்கு அப்படியே கையில இருக்கிறத எடுத்து தூக்கி மேல அடிச்சிடலான்னு. நான் 4 நாளா அவர் கூட தான் படுத்து தூங்கிட்டு இருக்கேன். யாரு ஏமா நீ அவனுக்கு ஏதாவது நல்லது செய்யறதா இருந்தா என்ன செய்யணும்? வாயை மூடணும். அதுதான் நீ செய்யறதுலயே பெரிய நல்லது. அது அனாவசியமா இருந்தது. எதுக்கு இவ்வளவு நாள் இவர் ரொம்ப இதா மாதிரி இருந்தோம் அப்படி சொல்லிட்டு வேணும்னே பேசுற மாதிரி இருந்தது. இல்ல எல்லாம் அந்த பொண்ணு பண்றது எல்லாமே ஸ்கோரிங்காக பண்றது. இந்த நேம் கிளியரன்ஸ் சார், அந்த ப்ளே பாய்ன்னு சொன்னது வந்து அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னு வந்து நிறைய பேர் சொன்னதுனால அது நேம் கிளியரன்ஸ். தர்ஷிகா சொல்லிட்டாங்க காலையில வந்து இது மாதிரி நீ சொன்னது நெகட்டிவ் ஆயிடுச்சுன்னு. அதுதான் சொல்றேனே, இந்த பொண்ணு எல்லாமே முத்தோட இருக்கிற அந்த ஆங்கிளும் அதுதான், இந்த ஆங்கிளும் அதுதான். இதுல என்னன்னா ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இது பிரதர் வித் பெனிஃபிட்ஸ். கண்டென்ட் கிரியேட்டர் சார். கண்டென்ட்ன்றதை தாண்டி ஃபாலோயர்ஸ், இந்த கொலாப், இதுக்காகலாம் எந்தெந்த மாதிரி பீப்புளோட கனெக்ட்ல இருக்கணுமோ அந்த மாதிரி ஒண்ணு பண்றது பைத்தியக்காரத்தனம் ஆக்சுவலா. ஆனா லாஸ்டா கொஞ்ச நாள் அன்ஷிதா அவங்க தான் ஆக்சுவலி நிறைய எமோஷனல் சைடு ஆர்கானிக்கா கொண்டு வந்தாங்க. விஷாலுக்கு ப்ராப்பரா அவங்க நான் அதை தாண்டி ஒரு விஷயம் பாக்குறேன் பிரதர், அவனோட எனர்ஜியா வந்தாங்க அவங்க. கண்டிப்பா நாங்க அதான் பேசிட்டோம். கண்டிப்பா சேச்சி வந்தது வந்து ஒரு எனர்ஜி, பயங்கரமான ஒண்ணு சொன்னாங்க சார், நோ சொல்லி பழகு, நோன்னா அது நீ கரெக்டா ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு உனக்கு இது பிரச்சனையே வராதுன்னு சொல்லி ஒரு விஷயம் சொன்னாங்க. நல்லா இருந்தது. அவங்க ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் போய் தர்ஷகிட்ட பழகும் போது உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா லவ் பண்றேன்னா பண்ணு டைரக்டா, பட் ஆனா இதுல விளையாடுறத மாட்டிப்பேன்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு ஹிண்ட் கொடுத்தாங்க அவனுக்கு. பட் ஆனா அதை புரிஞ்சுக்காம போயிட்டான். சார் இது நான் இன்னும்